ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த பிக் பாஸ் சீசனுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், October 5 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீசனும் விஜய் சேதுபதி சார் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. நான் அவர் தான் வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்கள் யார் ஆசைப்பட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் நேம் வெளியே வந்திருக்கு. அதில் ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் வந்து கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரூமர்ட் கண்டஸ்டன்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் ஆடிஷன் பண்ணுறாங்க போல இருக்குது. அந்த 40 பேரில் உங்களுக்கே தெரியும், ஒரு 18 or 19 கண்டஸ்டன்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நேம்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாகவும் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூமாப்பட்டியிலேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார் இல்லையா, அவர் தான் வராரு. அவர் எப்படி வருவார், ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைலாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுப்பாங்கன்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி அவர் வராரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் உள்ள வில்லன் கேரக்டர் லேடி வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபரீனா, அவங்க வந்து வராங்க. இவங்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் தான். அப்புறம் நம்ம தீபக் அண்ணாவோட ஒய்ஃப் சிவரஞ்சினி, லாஸ்ட் இயரே அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆன் த ஃபேஸ் பேசினோடனே இந்த சீசனுக்கு கண்டிப்பாக அவங்க வரணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அது கண்டிப்பாக நடந்திருக்கு. சிவரஞ்சினி மேம் கிட்ட பேசியிருக்காங்க, அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் 4வது கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தியா யாருன்னா, டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இருக்கார் இல்லையா, அவரோட மச்சினி, அதாவது அவரோட ஒய்ஃபோட தங்கச்சி. அவங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க சாண்டி மாஸ்டரோட ஃபேனாக இருக்க தான் அவங்க போய் மீட் பண்ணும்போது தான் சாண்டி மாஸ்டர் இந்த பொண்ணோட அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏற்கனவே நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க இந்த சீசனுக்கு வராங்க. இனிமேல் நான் சொல்ல போகிற நேம்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபர்ம்டு நேம்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து ரூமர்ட் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர். இந்த உமர் யாருன்னா, குக் வித் கோமாளிலெலாம் வந்திருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு காஷ்மீரி. ஸோ அவர் வந்து இதுக்கு வராங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஒருத்தராவது அதர் லாங்குவேஜ்லேருந்து மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அவர் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வதி, இவங்க பேர் வந்து பல வருஷமாக வந்து பிக் பாஸ்க்கு வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சீசன் வராங்க, வைல்ட் கார்டு வராங்க, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்னும் அவங்க வரல. பட் இந்த சீசன் கண்டிப்பாக வராங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்ஷிதா அசோக், இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்யலக்ஷ்மியில் கூட ரித்திகா போனதுக்கப்புறமா அவங்களோட ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஷபானா, ஜீ தமிழ் செம்பருத்தி சீரியல் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க ரொம்ப ஃபேமஸ். இப்போ குக் வித் கோமாளிலையும் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வராங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட நேஹா யாருன்னா, பாக்யலக்ஷ்மியில் இனியா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சீசனே அவங்க வந்திருந்தாங்க விஜய் விஷாலை பார்க்குறதுக்கு. அவங்களோட 2 பேருக்கும் ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் விஜய் விஷாலுக்கு பதிலாக இந்த பக்கம் இனியா வராங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்ரித்தான்னு ஒரு பொண்ணு, அமிர்தா ஸ்ரீனிவாசன், இவங்க நிறையா வந்து மூவிஸும் பண்ணியிருக்காங்க, வெப் சீரிஸும் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்லாம் ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸ் உண்டு, அதிலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலசரவணன், இவரை நம்ம நல்லா பார்த்துருப்போம். நிறைய மூவிஸில் வந்திருக்காரு. விஜய் டிவியிலேருந்து தான் வெளியே வந்தார். இனிஷியலாக சீரியலில் வந்து, அப்புறமா இப்போ சினிமாலேயும் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்காரு. நிறைய மூவிஸில் அவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வினோத் பாபு வந்து லாஸ்ட் சீசன் பவித்ரா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு சீரியல் பண்ணியிருப்பார், தென்றலை மெல்ல பேசுன்னு. அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்தால் அவருக்கு ஒரு க்ரேஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா புவி அரசு வந்து ஜீ தமிழ் சீரியல்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜீ தமிழ் சீரியல்ஸ்லாம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்ஸில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறமா சதீஷ் கிருஷ்ணன், இவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். நம்ம டிடியோட ஃப்ரெண்டு. இவர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் அவரோட நேம் வரதுனால நான் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா அவர் மூவிஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் இதில் போய் வருவாரா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் ஃபேம்காக நிறைய பேர் பிக் பாஸ்க்கு வருவாங்க. இன்னும் சில பேர் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் சர்வே பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணோன்னு தனக்கு தானே ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக கூட வருவாங்க. ஸோ என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் அப்டேட் சொல்லுங்கள், வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.